ஓகே, இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஒரு லெசன். ஓகேங்களா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மராத்தியர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பேசிக்காக யாரை பற்றி பார்ப்போம் அப்படின்னா சிவாஜியை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? சிவாஜி தான் இதில் மெயின் ஹீரோ. ஓகேங்களா? மராத்தியர்களை பொறுத்தவரை சிவாஜி தான். சிவாஜிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா கேட்குறாங்க. ஸோ அவரை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அறிமுகம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது. கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா சிவாஜி, ஓகேங்களா, சிவாஜியோட தந்தை, ஓகேங்களா, அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகாரியாக வந்து எங்கே வேலை செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமது நகர்லையும் பிஜப்பூர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை பார்த்தாரு. அகமது நகர்லையும் பிஜப்பூர்லேயும் வேலை பார்த்துருக்காரு. யார் அப்படின்னா சிவாஜியோட அப்பா சாஜி போன்ஸ்லே. ஓகேங்களா? சிவாஜி அப்படின்றவர் தான் வந்து பார்த்தோம்னா மராத்தியர்களுக்கு புகழ் சேர்த்தவர் வந்து பார்த்தோம்னா சிவாஜி தான். ஓகேங்களா? அதனால தான் மராத்தியர் அப்படின்னாலே யார் அப்படின்னா சிவாஜி தான். ஓகேங்களா? அது மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும். அப்போ அவர் எதனாலமா பேர் வந்துச்சு, சிவாஜி அப்படின்ற பேர் எதனால அவருக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாருக்கும் தெரியுதுன்னா கொரில்லா போரில் சிறந்தவர். ஓகேங்களா? கொரில்லா போர் முறைக்கு மறைந்திருந்து தாக்குதலில் வந்து தலைவராக இருந்திருப்பாரு. இவர் தான் ஹீரோ. அந்த மறைந்து கொரில்லா போர் முறைக்கு இவர் தான் ஹீரோ. அதனால தான் வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் படையை வந்து பார்த்தோம்னா அவர் வந்து உருவாக்குனார். ஓகேங்களா? அது இல்லாமல் அவரோட அந்த கோட்டை மலைக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கோட்டை அப்படின்றது இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருமே வந்து அந்த கோட்டையை வந்து ஆக்குபை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து இவர் வந்து பேர் போனவர், அதை மறைந்திருந்த தாக்குதலுக்கு. ஓகேங்களா? அதனால அவர் வந்து பார்த்தோம்னா பல கோட்டையை வந்து கைப்பற்றிருப்பார். ஓகேங்களா? அந்த மக்கள் குழுவை வச்சுக்கிட்டு நிறைய கோட்டையை வந்து கைப்பற்றிருப்பார். இவர் யாருக்கு அகேன்ஸ்டாக போர் பண்ணது அப்படின்னா முகலாயரில் வந்து அவுரங்கசீப் பார்த்துருப்போம். லாஸ்ட்டாக அவுரங்கசீப்புக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு போட்டி கொடுத்தாரு அவுரங்கசீப்புக்கு. ஓகேங்களா? அந்த டைமில் கூட பார்த்துருப்போம் சிவாஜியோட பையனை வந்து இவர் தான் வந்து பார்த்தோம்னா கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்துருப்போம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா வேற என்ன இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வேற எதுவும் இல்லை, இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சிவாஜிக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அரசர் பெரிய லெவலில் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் முக்கியமானவங்களாம் யார் திகழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷ்வாக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு அப்புறம் வந்து முக்கியமானவங்களாக திறந்தாங்க. பேஷ்வானா யாரும் இல்லை, சிவாஜிக்கு கீழே இருக்கிறவங்க. ஓகேங்களா? இப்போ மன்னர் இருக்கார் அப்படின்னா அமைச்சர் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சிவாஜிக்கு கீழே இருந்தவங்க தான் பேஷ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்தோம்னா ஒரு உண்மையான அதிகாரம் உடையவர்களாக இருந்தாங்க. எப்போ அப்படின்னா 1761 வரையுமே இருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த மராத்தியர்கள் பெருசாக உருவாகிறதுக்கான காரணம் வந்து பார்த்தோம்னா புவியியல் கூறுகள் தான். நான் சொன்னது தான். அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கோட்டை அப்படின்றது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரையும் வந்து அடிச்சிட முடியாது. ஓகேங்களா? அதை மறைந்திருந்து தாக்குதலில் அந்த கோட்டை வந்து ஃபேமஸ். ஓகேங்களா? அதுவும் இவங்க அந்த மறைந்திருந்து தாக்குறதுல ரொம்ப பேர் போனவங்க மராத்தியர்கள். ஓகேங்களா? அது இல்லாமல் அவங்கள்ட்ட இருந்த அந்த குதிரைப்படை. ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. குதிரைப்படையில் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பிஜப்பூர், அகமது நகர் சுல்தான்கள் மராத்தியர்கள் தங்கள் குதிரைப்படையில் பணியமர்த்தினர். அவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லிக் கொடுத்தது, சண்டை போகிறதான் சொல்லிக் கொடுத்தது பிஜப்பூரும் அகமது நகர் சுல்தான்களும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்தி இயக்கமும் மராத்தியரும். பக்தி இயக்கம் பெரிய லெவலில் வந்து பார்த்தோம்னா அது மூலமாக தான் வந்து பார்த்தோம்னா ஒரு விழிப்புணர்வே அவங்கள்ட்ட வந்து ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? அதாவது அந்த பக்தி இயக்கங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த தாய்மொழியிலேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் படித்து தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து பெரிய ஒரு புரட்சி பண்ணுறதுக்கு ஒரு காரணமாகவே வந்து அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பக்தியத்துக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா இந்த 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, ராம்தாஸ், துக்காராமு. இவங்க தான் துக்காராமும் ராம்தாஸ் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர் ஆவார். துக்காராமும் ராம்தாஸும் வந்து சிவாஜியோட வாழ்வின் மீது கணிசமான செல்வாக்கு வந்து செலுத்தினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவங்க 2 பேரும் இந்த மராத்தியர்களுடைய ஒற்றுமையை வந்து வளர்க்கறதுலையும் மராத்திய மொழியும் இலக்கியமும் உதவி செய்தேன். நான் சொன்னா அந்த பக்தி இயக்கங்கள்லாம் எப்படி இருந்துச்சோம்னா அவங்களோட சொந்த தாய்மொழியிலே இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமையை உருவாக்குனதே அதுதான். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன அப்படின்னா சிவாஜியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ 1627 கரெக்டாக 1627 சிவாஜி வந்து பிறக்கிறாரு. ஓகேங்களா? இவரோட தாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீஜாபாய் அப்படின்ற ஒரு தாயார் ஜீஜாபாய் பாதுகாப்பில் வந்து வளர்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ராமாயண மகாபாரத கதையெல்லாம் கூறி வந்து பார்த்தோம்னா சிவாஜி வந்து அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. சிவாஜியோட ஆசிரியரும் குருவும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாஜி குண்டாதேவ். ஓகேங்களா? சிவாஜியோட அப்பா யார் அப்படின்னா சாஜி போன்ஸ்லே, அவரு வேற. ஓகேங்களா? இவர் யார் அப்படின்னா ஆசிரியரும் குருவும் யார் அப்படின்னா தாதாஜி குண்டாதேவ். ஓகேங்களா? இவர் என்ன பண்றாரு அப்படின்னா குதிரை ஏற்றம், போர்க்கலை, அரசு நிர்வாகம் இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோம்னா சிவாஜிக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாமே சொல்லித்தராரு. ஓகேங்களா? இவரோட 18வது வயசுல கரெக்டா 1645 ராணுவ பணியில வந்து முதல்ல படியெடுத்து வைக்கிறார். ஏன்னா முதல்ல படியெடுத்து வச்சோடனே கோண்டுவான கோட்டையை கைப்பற்றாரு. அதை கேடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க.
கேடிஎம் வேற, இது வந்து கேடிஆர். கேடிஆர்னா கே ஃபார் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோண்டுவானா கோட்டை ஃபர்ஸ்ட் கைப்பற்றினது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபார் தோர்னா கோட்டை, ரெண்டாவது தோர்னா. ஆர் ஃபார் ரெய்கார் கோட்டை, ஓகேங்களா. ஆர் ஃபார் ரெய்கார் கோட்டையை மூணுமே கைப்பற்றுவார் அவரோட 18 வயசுலேயே, ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா விடுவாங்க. இவருக்கு 2 இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க. ஒன்று வந்து பிஜப்பூர், இன்னொன்று வந்து நம்ம அவுரங்கசீப். 2 சைடும் போட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க சிவாஜியை, ஓகேங்களா. அதான் சிவாஜியோட பாதுகாவலர் யார் அப்படின்னா தாதாஜி குண்டாதே. அவர் 1649 வந்து இறந்துருவார். அது மூலமாக இவர் வந்து ஒரு சுதந்திரம் பெற்றவராக இருந்திருப்பார், ஓகேங்களா. அடுத்து வந்து தந்தையாருக்கு சொந்தமாக கொண்டாதேவால் நிர்வகிக்கப்பட்ட ஜாகீரை வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவாஜி வந்து வாங்கிக்குவார், ஓகேங்களா. ஜாகீர் போஸ்டிங்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து வாங்கிக்கிறாரு. இவரோட அந்த பவர்ஃபுல்லான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவலி காலாட்படை வீரர்களே அவருடைய படையோட வலிமையாக திகழ்ந்தனர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க, ஓகேங்களா. மாவலி காலாட்படையோட வீரர்களை அவரோட படையோட வலிமையாக திகழ்ந்தனர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சிவாஜி வந்து புனேவுக்கு பக்கத்தில் வந்து நிறைய கோட்டைகள் வந்து கைப்பற்றிருப்பாரு. அந்த புரந்தர் கோட்டை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, ஓகேங்களா. புரந்தர் கோட்டையும் சிவாஜி கைப்பற்றினாரு. ஏன் அப்படின்னா முகலாயர் வந்து புரந்தர் கோட்டையை கைப்பற்றினாலும் முகலாயர் உள்ள வருவாங்க. ஏன்னா முகலாயர்கிட்ட இருந்த அந்த புரந்தர் கோட்டையை சிவாஜி கைப்பற்றுறாரு. அதனாலதான் வந்து பார்த்தோம்னா கோட்டையில எல்லாம் கைப்பற்றி வரான்னு சொல்லி சிவாஜி மேல வந்து படையெடுத்து வருவாங்க, ஓகேங்களா. அப்புறம் வந்து சிவாஜியோட இந்த ராணுவ நடவடிக்கைகள் எங்க இவர் சிவாஜி பெரியாராயிட போறாரே அப்படின்ற ஒரு இது கான்செப்ட் இருக்கு. ஸோ அதனால பிஜப்பூர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுல்தானை வந்து கோபமாயிடுவாங்க, பிஜப்பூர் சுல்தான் கோபமாயிடுவாங்க சிவாஜி மேல, ஓகேங்களா. உடனே அந்த பிஜப்பூர் சுல்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இவனை எப்படி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜியோட தந்தையை என்ன பண்றாங்க அப்படின்னா சிறையை எடுத்துறாங்க. சிவாஜியோட தந்தையை சிறையை எடுத்துட்டு உடனே நீங்க வந்து எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உறுதிமொழி வாங்கிடுறாங்க. உடனே வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சிவாஜி என்ன பண்றாரு, அப்பா அங்க மாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டு ஒதுங்கிடுறாரு, ஓகேங்களா. ஆனா கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சாஜி போன்ஸ்லே வந்து இறந்துடுறாரு, அவங்களோட அப்பா இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா சிவாஜி வந்து பிஜப்பூர் அமைதியை வந்து மேற்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. அதாவது அவங்க அப்பா இறக்குற வரையும் பிஜப்பூர் கிட்ட அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பழைய வேலையை ஆரம்பிச்சிடறாரு. அவங்க அப்பா தான் இறந்துட்டார்ல, அதுக்கப்புறம் இவரை கட்டுப்படுத்த யாரும் கிடையாதுல்ல. உடனே வந்து தந்தையார் மறைவுக்கு பின்னாடி தன்னோட ராணுவ நடவடிக்கையை திரும்ப தொடங்குறாரு. அப்படி தொடங்கி என்ன பண்றாரு அப்படின்னா முதல்ல அந்த மராத்திய தலைவர் சந்திர ராவ்மோர் அப்படின்ட்டு வந்து ஜாவாலியை கைப்பற்றாரு. சந்திர ராவ்மோர்ட்டு வந்து 1656 எதை கைப்பற்றாரு, ஜாவாலியை வந்து கைப்பற்றாரு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் முக்கியமா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் வந்துருங்க நேரம் 1659 பிஜப்பூரோட குறிப்பிடத்தக்க தளபதியான அப்சல் கானை கொன்றாரு. அப்சல் கானை போட்டுறாரு. ஏன்னா பிஜப்பூர் தானே தொல்லை கொடுத்தது, அதனால முதல்ல அப்சல் கானை போட்டுறாரு. அதுக்கப்புறம் யாரு, முகலாயர். அப்ப என்ன பண்றாரு, 1663 அவுரங்கசீப்போட மாமனாரும் முகலாயரோட படை தளபதியுமான செஸ்டகானை வந்து பார்த்தோம்னா சிவாஜி வந்து துரத்தி அடிச்சிடுறாரு, கையை வெட்டி அனுப்பிச்சுட்றாரு சிவாஜி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1664 அரபிக் கடற்கரையில இருந்த முகலாயரோட ஒரு முக்கிய துறைமுகமான சூரத் நகரை வந்து குறிப்பிட்ட கொள்ளையடிச்சிருப்பாரு. சூரத் துறைமுகத்தை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சூறையாடி இருப்பாரு. அது இந்த ஏரோட கேட்பாங்கப்பா. 1664 பண்ணிருப்பாரு. 1663 அப்சல் கானை துரத்தி விட்டுருப்பாரு. 1659 பிஜப்பூரோட தளபதினா அப்சல் கானை வந்து கொண்டிருப்பாரு. இங்கே செஸ்டகான், ஓகேங்களா. சிவாஜி சூரத்தை கொள்ளடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா அவுரங்கசீப் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார்ல. ஏன்னா சூரத் அப்படின்றது முகலாயரோட ஒரு துறைமுகம், ஓகேங்களா. அதை கொள்ளடிச்சனால அவுரங்கசீப் என்ன பண்றாரு அப்படின்னா எதிர் நடவடிக்கையில வந்து இறங்குறாரு, ஓகேங்களா. அதே மாதிரி சிவாஜியை அழிக்கணும், 2 கான்செப்ட் தான். அவுரங்கசீப் வந்து தக்காணத்துக்கு வந்ததுக்கு 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவாஜியை அழிக்கணும், இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜப்பூரை இணைக்கணும், ஓகேங்களா. பிஜப்பூரை இணைக்கிறதுக்காகவும் சிவாஜி அழிக்கிறதுக்காகவும் ராஜா ஜெய்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜபுத்திர தளபதி கீழே ஒரு படையை அனுப்புறாரு, முகலாய படைய, ஓகேங்களா. அப்புறம் சிவாஜி என்ன பண்ணுவார் அப்படின்னா உடனே வந்து எல்லாத்தையும் ஏத்துக்குவார். எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நான் கைப்பற்றின கோட்டை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி வந்து சரணடைஞ்சிடுவார், ஓகேங்களா. அதான் முகலாய அரசோட மன்சப்தாரா பொறுப்பேற்கவும் பிஜப்பூரை கைப்பற்றவும் சம்மதிச்சுக்கிறார் சிவாஜி, ஓகேங்களா. ராஜா ஜெய்சிங் வந்து வழிகாட்டுதல்படி ஆக்ராவில் முகலாய அரசவைக்கு செல்லவும் ஒத்துக்கிறாரு. முகலாய அரசவைக்கு வந்து நான் போயிடுறேன், என்னை வந்து ஒரு மன்சப்தாரா ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சொன்னோன்னே நேரம் அங்கே கூட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்க கொண்டு போனதுக்கு அப்புறம் சிறையில வந்து அடைச்சிருவாங்க. சிவாஜி என்ன பண்ணிடுறாங்க, அங்க சிறையில அடைச்சிடுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா பழக்குடியில் தப்பிச்சு ஓடி வந்துடுவார் சிவாஜி, ஓகேங்களா. அடுத்து இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா, சத்திரம் அப்படின்னா குடை, பதினா தலைவன், சத்ரபதினு சொல்லுவாங்க சிவாஜி, சத்ரபதி சிவாஜின்னு தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா. அப்படின்ற சமஸ்கிருத சொல்லு, ஓகேங்களா. இதுக்கு
மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசன் அப்படின்னா பேரரசன், அதுக்கு வந்து இணையானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுவும் இந்த சொல்ல மராத்தியர்கள் தான் பயன்படுத்துவாங்க. குறிப்பா யார் பயன்படுத்துவாங்க அப்படின்னா சிவாஜி தான் பயன்படுத்துறாங்க. சத்ரபதி சிவாஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது பாக்ஸ்ல இருக்கிறதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் படிச்சுக்கணும். ஓகேங்களா? பாக்ஸ், புக் பேக்கு, அது மாதிரி பிளாக்ல போல்டு பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 1670 ரெண்டாவது முறையா சூரத்தை கொள்ளடிப்பார். ஆல்ரெடி அவர் 1664 அடிச்சாரா, 1670 திரும்பவும் சூரத்தை கொள்ளையடிக்கிறார். ஓகேங்களா? இதுக்கு தப்பிச்சு வந்து பலகுடியா தப்பிச்சு வந்து என்ன பண்றாரு, கொள்ளையடிக்கிறாரு. அப்புறம் 1674 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிவாஜி சத்ரபதி அப்படின்ற பட்டத்தோட மணிமுடி சுட்டுக்கிறாரு. எந்த கோட்டையில் அப்படின்னா ரெய்கார் கோட்டை. அந்த கோட்டையே ஒரு டைம் போயிட்டாங்க. எந்த கோட்டையில இருந்து சிவாஜி வந்து முடி சூட்டிக்கிட்டாரு சத்ரபதி அப்படின்னு சொல்லி. அப்படின்னா எந்த கோட்டை அப்படின்னா ரெய்கார் கோட்டை. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப அது இம்பார்ட்டன்ட். சரியா? அதுக்கப்புறம் ஜிஜாபாயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இறந்துடுறாங்க. எல்லாம் கொஞ்ச நாள்ல என்னாச்சு, ஜிஜாபாய் அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாம்பாஜி கூட தான் இவர் வந்து இருக்காரு. சிவாஜி பையன் இருக்காருல்ல சாம்பாஜி, அவர் கூட தான் சிவாஜி வந்து இருக்காரு. ஓகேங்களா? வேற எதுவும் இல்லை பெருசா இருக்காதுப்பா. அதுக்கப்புறம் 1680 வந்து பார்த்தோம்னா இவர் சிவாஜியும் இறந்துருவாரு. 1680 சிவாஜி இறந்துறாரு. ஓகேங்களா? அப்ப சிவாஜிக்கு கீழே வந்து அந்த மராத்தியரோட நிர்வாகம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சிவாஜிக்கு கீழே 3 வட்டங்களை கொண்டு வந்தது. அதெல்லாம் இதெல்லாம் வேணாம், இந்த இடத்துக்கு வந்திருக்கு நேரா. ஓகேங்களா? அதனால ஜஸ்ட் ஸ்டோரி பேஸ்ல இருக்கும். இந்த இடத்துல என்ன அப்படின்னா 4ல் 1, அதாவது சர்தேஸ் முகி சவுத் அப்படின்னு 2 வரி வாங்கினாங்க. சவுத்னா 4ல் 1 பங்கு. சவுத்னா என்னது, 4ல் 1 பங்கு வரி கொடுக்கணும், பாதுகாப்பு கட்டணம் சவுத்துன்றது. சர்தேஸ் முகி அப்படின்னா 10ல் 1 அரசருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டணம். ஓகேங்களா? புரிஞ்சதா? சவுத்து சர்தேஸ் முகி 2 மட்டும் நோட் பண்ணீங்க. கிராமத்தை யார் நிர்வகிச்சது அப்படின்னா தேஷ்முக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் கிராமத்தை வந்து நிர்வகிச்சாங்க. எவ்வளவு அப்படின்னா 100, 20லேருந்து 100 எண்ணிக்கை. ஓகேங்களா? 20லேருந்து 100 வரை இது பண்ணாங்க. கிராம தலைவர் யாரு அப்படின்னா பட்டீல். கிராம தலைவர் யாரு? பட்டீல். ஓகேங்களா? அடுத்து குல்கர்னி அப்படின்னா ஆவண காப்பாளர். இல்ல குல்கர்னி அப்படின்னா ஆவண காப்பாளர். ஓகேங்களா? கிராமத்தை பொறுத்தளவு அவங்க தான் முக்கியம், அவங்க தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து ராணுவம் அப்படின்னா சொன்னோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரியே அந்த மாவாளி காலாட்படையும் இந்த இடத்துல அதை நினைவு வச்சுக்கணும். ஓகேங்களா? ராணுவம் அப்படின்னா அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலாட்படை தான் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல முதுகெலும்பா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குதிரை படைகளோட எண்ணிக்கை அப்படின்றது பெருகி வந்ததுனால குதிரை படையும் வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்ததா சொல்றாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவாஜி வந்து டைரக்டா செலக்ட் பண்ணுவாருப்பா. எந்த ஒரு படை வீரனா இருந்தாலும் என்ன பண்ணுவாரு, சிவாஜி டைரக்டா பார்த்து ஆள் எடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ அது இந்த இடத்துல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்டபிரதான். அஷ்டபிரதான்னா 8 அமைச்சர்களை கொண்டதா இருந்துச்சு சிவாஜியோட அந்த குழு. ஓகேங்களா? அஷ்டபிரதான்னு சொல்லுவாங்க, 8ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த 8ல் யாரு பெரிய ஆள் அப்படின்னா பேஷ்வாதான். மன்னருக்கு அடுத்து யார் அப்படின்னா பேஷ்வாதான் பெரியவங்க. ஓகேங்களா? அதான் நவீன கால பிரதமருக்கு இணையானவர். பேஷ்வா அப்படின்றவர் யாரு? பிரதமருக்கு இணையானவர். சத்ரபதிகளுக்கெல்லாம் துணை அதிகாரியா இவர் தான் இருந்தார். ஓகேங்களா? சத்ரபதிக்கெல்லாம் துணை அதிகாரியா இருந்தாங்க. ஆனா சாகு மகாராஜதுக்கு அப்புறம் உண்மையான அதிகாரமும் எடுத்துக்கிட்டாங்க. நான் சொன்னா முதல்ல வந்து சிவாஜி ஆட்சி பண்ணியிருந்தாரு. சிவாஜிக்கு அப்புறம் பெருசா யாரும் பண்ணல, சாகு வந்துருவாரு. சாகு மகாராஜா பேரன். இவர் சாகு மகாராஜாக்கு அப்புறம் உண்மையான அதிகாரத்துக்கு வந்தது யார் அப்படின்னா பேஷ்வாக்கள் வந்துருவாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதனால அந்த பேஷ்வா அப்படின்றது ரொம்ப நோட் பண்ணிக்கணும். பிரதம அமைச்சர்னு சொல்லுவாங்க பேஷ்வா அப்படின்னா. ஓகேங்களா? நிலவரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உண்மையான விளைச்சல்ல வந்து நிர்ணயம் செய்யப்பட்டது. ஸோ அதுவும் இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். நிலவரி எப்படி வாங்கினாங்க அப்படின்னா உண்மையான விளைச்சல்ல தான் வாங்குவாங்க. ஓகேங்களா? அதுவும் 5ல் 3 பங்கு விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்டு 5ல் 2 பங்கு தான் எடுத்துக்குவாங்க. புரியுங்களா? 5ல் 3 பங்கு என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க, விவசாயத்தையே கொடுத்துருவாங்க. 5ல் 2 பங்கு மட்டும் வரியா எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? அது இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. பொறுத்துக்களை கேட்பாங்க. பந்த் பிரதான் பேஷ்வா அப்படின்னா பிரதம அமைச்சர். மஜிம்தார் இல்ல அப்படின்னா அமத்தியா அப்படின்னா நிதியமைச்சர். ஓகேங்களா? சுர்னாவிஸ் சச்சிவ் 2 பேருமே படிக்கணும். எது வேணா கேட்பாங்களே. சரிங்களா? 2 பேரும் படிச்சு செயலர். ஷார்ட்கட் போட்டுங்க. நீங்களா ஒரு ஷார்ட்கட் போட்டு என்ன பண்ணணும், படிச்சுக்கணும். கண்டிப்பா கேட்பாங்க. நான் இதெல்லாம் கண்டிப்பா கேட்பான்னு சொல்றாங்களோ இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். அதனால சொல்றேன். சரிங்களா? கண்டிப்பா படிச்சிங்க. பாக்கிய நாவிஸ் அப்படின்னா உள்துறை அமைச்சர். சரி நௌபத் சேனாபதி தலைமை தளபதி. சுமந்த் துபூர் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். நியாய திஸ் அப்படின்னா தலைமை நீதிபதி. பண்டித் ராவ் அப்படின்னா தலைமை அர்ச்சகர். சரியா? அடுத்து வந்து பார்த்தோம்னா
சாம்பாஜி யாரு அப்படின்னா சாம்பாஜியா சிவாஜியோட பையன். ஓகேங்களா, இவரை தான் யாரு கொள்ளுவா, அவுரங்கசீப் கொண்டுருவாருன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அவுரங்கசீப் பத்தி படிக்கும்போது. சிவாஜியை தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அனாஜி தத்தாவோட ஒரு சச்சரவுக்கு பின்னாலதான் யார் வரா அப்படின்னா சாம்பாஜி வந்து ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. ஓகேங்களா, அதாவது சாம்பாஜி வந்து அரசராகிறதுக்கு ஒரு தொல்லை கொடுத்தவர் யாருன்னா அனாஜி தத்தா. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா துர்காதாஸ், மார்வார் ராத்தோர் குடும்பத்தை சேர்ந்த துர்காதாஸ் அவுரங்கசீப்புக்கு எதிராக கலகம் செய்த அவரது மகன் ஆகியோர் மகாராஷ்டிராவுக்கு வந்து போறாங்க. அவுரங்கசீப்புக்கு எதிராக தானே அவரோட பையன் 2வது அக்பர் வந்து கலகம் பண்ணாரு. ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணா மகாராஷ்டிராவில் வந்து சிவாஜி கிட்ட போயிடுறாங்க. ஓகேங்களா, அதனாலதான் அவுரங்கசீப்பை கீழே தக்காணத்துக்கு வருவாரு. ரைட்டா, அதுக்கப்புறம் சாம்பாஜியோட அரசவையில பாதுகாப்பாக தங்க வச்சுக்கிட்டாங்க யாரு அப்படின்னா வந்தவங்களை. ஓகேங்களா, இது பெருசா எடுத்துக்கலாம். அவுரங்கசீப் என்ன பண்ணுவார் அப்படின்னா சாம்பாஜியை ஒழித்து கட்ட அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு இருப்பார் சிவாஜியோட பையனை கொள்றதுக்கு. ஓகேங்களா, ஏன்னா சிவாஜியோட பையன் சாம்பாஜியும் 2ஆம் அக்பர் இருக்கார்ல அவுரங்கசீப்போட பையன், இவங்க ரெண்டு தான் கூட்டு. ஸோ அதனால சரிங்களா, இதனால 1861 அவுரங்கசீப் வந்து பார்த்தோம்னா தக்காணத்துக்கு வந்து வந்திருப்பாரு. பிஜப்பூரையும் கோல்கொண்டாவையும் கைப்பற்றி இணைச்சிருப்பாரு அவுரங்கசீப். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு சற்று அதிகமான காலப்பகுதியில் சாம்பாஜி கைப்பற்றப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். கொன்னது யார் அப்படின்னா அவுரங்கசீப். சரிங்களா, அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. என்ன அப்படின்னா சாம்பாஜியை பத்தி பார்க்க போறோம். சாம்பாஜியோட அந்த குடும்ப அர்ச்சகர் யார் அப்படின்னா கவிகலாஷ். ஓகேங்களா, கவிகலாஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவாஜி ஆக்ரால இந்த தப்பிச்சார்ல, அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கவிகலாஷோட பாதுகாப்புல தான் சாம்பாஜி இருந்திருப்பாரு. ஓகேங்களா, சாம்பாஜியை யார் பார்த்துக்கிட்டா அப்படின்னா கவிகலாஷ் தான் பார்த்துக்குவாரு. ஓகேங்களா, சாம்பாஜியை பத்திரமா ரைக்கார் கோட்டைக்கும் அழைச்சிட்டு வந்ததும் அவர் தான். ஓகேங்களா, அனைத்து விஷயங்களையும் சாம்பாஜி அவரின் வழிகாட்டுதலை எதிர்பார்த்ததால் அரச சபையில் அவரின் முழுமையான மேலாதிக்கம் நிலவியது. அதே மாதிரிதான் சாம்பாஜி வந்து கவிகலாஷ் என்ன சொன்னாலும் சாம்பாஜி கேட்டுக்குவாரு. ஸோ அதனால அந்த அரச சபையில் அப்படின்றது அவரோட மேலாதிக்கம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அக்பர் இருக்கப்ப அவரோட அந்த படைத்தளபதி பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தோமா, ஸோ அது மாதிரிதான் இங்கேயும். ஓகேங்களா, கவிகலாஷ் புகழ்பெற்ற அறிஞரும் கவிஞரும் இருப்பாரு. ஆனா அவரு மாந்திரீகம் செய்வராக இருந்திருக்காரு. அதனால அந்த இந்துக்கள் அவர் மீது ஆழமான வெறுப்பை வந்து வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, அப்புறம் சாம்பாஜியை கைது செஞ்சு கவிகலாஷையும் கூட இருந்திருப்பாரு. அவுரங்கசீப் சாம்பாஜியை கைது பண்ணார்ல, அப்ப கவிகலாஷும் கூட இருந்திருப்பாரு. 2 பேரையுமே அவுரங்கசீப் என்ன பண்ணுவார் அப்படின்னா சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டுட்டுவாரு. அவுரங்கசீப் 2 பேருமே கொண்டு இருப்பாரு, கவிகலாஷையும் சேர்த்து. ஓகேங்களா, அடுத்து சாகு மகாராஜா. ஓகேங்களா, சாகு மகாராஜா யார் அப்படின்னா சிவாஜியோட பேரன் ஷாகு. 1708 இருந்து 1749 வரை இவர் ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. சாகு அப்படின்னா நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி யார் பேர் வச்சதே பாத்தீங்க அப்படின்னா அவுரங்கசீப் தான் பேர் வச்சிருப்பாரு, சாகு மகாராஜான்னு சொல்லி. சாகுன்னா நேர்மையானவர், ஏன்னா சிவாஜி மாதிரி இருக்கக்கூடாது, நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப்பே இந்த பேரை வச்சிருப்பாரு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சாகு மகாராஜாவோட காலத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஷ்வாக்கள் வந்து எழுச்சி பெறுவாங்க. ஓகேங்களா, இவர் என்னதான் 1778 இருந்து 1749 வரை இருந்தாலும் ஆனா பேஷ்வாக்கள் தான் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா பேசும் பொருளா இருப்பாங்க. ஓகேங்களா, பார்ப்போம் என்ன அப்படின்றத. ஃபர்ஸ்ட் வந்து பேஷ்வாக்கள்ல பார்க்க போறோம். பாலாஜி விஸ்வநாத். ஓகேங்களா, பேஷ்வாக்கள்ல முதல்ல பாலாஜி விஸ்வநாத் 1713 இருந்து 1720. ஓகேங்களா, இது வந்து ஒரு சாதாரண ஒரு வருவாய்த்துறை அலுவலராக இருந்திருப்பாரு. ஆனா 1713 பேஷ்வா ஆயிருப்பாரு. யார் அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத். ஓகேங்களா, யார் ஆக்குனது அப்படின்னா சாகு மகாராஜா தான் ஆக்கியிருப்பாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் இவரை பத்தி பெருசா இல்ல, இவர் ஃபர்ஸ்ட் பேஷ்வா யார் அப்படின்னு பார்த்தா பாலாஜி விஸ்வநாத். ஓகேங்களா, பேஷ்வா பத்தி 2-3 பாயிண்ட் தெரிஞ்சா போதும், முக்கியமான பாயிண்ட்லாம் சொல்லிடுறேன், அதை மட்டும் நோட் பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாஜிராவ் 1720 இருந்து 1740 வரையும் ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, 7 மட்டும் பார்த்துங்க, ஆர்டர் கேட்பாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாலாஜி விஸ்வநாத். ஓகேங்களா, இப்ப பாஜிராவ். ஓகேங்களா, இந்த பாஜிராவ் காலத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா இது இங்கே வந்துருங்க, இது கேட்பாங்கப்பா. கெய்க்வாட் அப்படின்னா பரோடா. ஓகேங்களா, இது பொறுத்தவரை கேட்பாங்க, அதனால சொல்றேன். ஓகேங்களா, கெய்க்வாட் அப்படின்னா பரோடா, கான்ஸ்லே அப்படின்னா நாக்பூர், ஹோல்கர் அப்படின்னா இந்தூர், சிந்தி அப்படின்னா சிந்தியா அப்படின்னா குவாலியர், பேஷ்வானா புனே. ஓகேங்களா, பேஷ்வா தான் இம்பார்ட்டன்ட். பேஷ்வாவோட தலைநகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனே தான். ஓகேங்களா, இவர் என்ன சொன்னாரு அப்படின்னு நோட் பண்ணிடணும். பாஜிராவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துருங்க, மகாராஷ்டிராவின் அரசன். ஓகேங்களா, தன்மை
மகாராஷ்டிராவின் அரசன் எனவும் ஏனைய தக்கான பகுதிகளுக்கு தலைவன் எனவும் பேரரசர் சாகுவை அங்கீகரிக்க வைப்பதில் பாஜிராவ் வெற்றி பெற்றார். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். யார் சொன்னது அப்படின்னா பாஜிராவ் சொல்லியிருப்பாரு. அதாவது தக்காணத்தின் அரசனும் மகாராஷ்டிராவின் அரசனும் தக்கான பகுதிகளுக்கு தலைவன் அப்படின்னும் பாஜிராவை வந்து வெற்றி பெற வச்சிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற அவ்வளோவா அந்த இதில் வேற எந்த பாயிண்ட்டும் வேணாம். ஓகேங்களா? இதில் ஸ்டோரி பேஸில் தான் இருக்கும். அடுத்து பாலாஜி பாஜிராவ், இவரை பற்றின ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குப்பா. பாலாஜி பாஜிராவ் 1740 1761 வரை ஆட்சி பண்ணியிருப்பார். ஓகேங்களா? பாலாஜி பாஜிராவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தலைநகரை வந்து சத்தாரா, புனே நகரமே தலைநகர் என்றும் சத்தாரா என்றும் முடிவு செய்தார். அதாவது புனே தான் வந்து பார்த்தோம்னா இனிமே உங்களுக்கு தலைநகரம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் சத்தாரா கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அந்த தலைநகரத்தை மாற்றினது அப்படின்னா பாலாஜி பாஜிராவ் தான் தலைநகரத்தை மாற்றிருப்பார். ஸோ அதனால அது இம்பார்ட்டன்ட்பா. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிங்க. வேற என்ன அப்படின்னா பாலாஜி பாஜிராவ் பொறுப்புல இருக்கிற போது தான் யாரு அப்படின்னா சாகு மகாராஜா இறந்துருவார். 1949 இயற்கை எழுதிடுவார். யாரோட ஆட்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவோட ஆட்சியில் தான் இறந்துருவார். ஓகேங்களா? வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் மட்டும் பார்த்துங்க. மராத்தியர்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் போர்க்களத்திலிருந்து தங்கள் நிலங்களின் வேளாண் பணிகளுக்காக சென்று வருவதற்கு அனுமதி வந்து பார்த்தோம்னா அந்த டைம்ல மறுத்துருவாங்க. ஓகேங்களா? லீவ் டைம்ல போய் வேளாண்மை பண்றதுக்கு வந்து பார்த்தோம்னா மறுத்துருவாங்க இவர் பாலாஜி பாஜிராவ் பீரியட்ல. சரிங்களா? ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிங்க. வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945 1951 இடைப்பட்ட காலத்துல ஒவ்வொரு வருஷமும் மராத்திய தளபதி ரகுஜி பான்ஸ்லே தலைமையில வந்து பார்த்தோம் அப்படின்னா படையெடுப்புகள் வந்து மேற்கொண்டதா சொல்றாங்க. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிங்க. யார் தலைமையில் அப்படின்னா ரகுஜி போன்ஸ்லே, அவரோட தலைமையில படையெடுப்பு வந்து நடந்திருக்கு. சரிங்களா? அடுத்து பேஷ்வாக்கள் அந்த வருவாய்த்துறை நிர்வாகம் வந்து பார்த்தோம்னா காமோ விஸ்தார் அப்படின்ற ஒரு முக்கிய அதிகாரிய கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. வருவாய்த்துறை நிர்வாகம் காமோ விஸ்தார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அவர் தான் பார்த்துட்டாரு வருவாய்த்துறைய. இவர் யாரு பணியமர்த்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேஷ்வாவில் வந்து பார்த்தோம்னா பணியமர்த்தப்பட்டார்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே அதுக்கப்புறம் இங்கே வந்துருங்க. அகமது ஷா அப்தாலி. ஓகேங்களா? மராத்தியரோட வீழ்ச்சிக்கு காரணமானவரும் அவர் தான், அகமது ஷா அப்தாலி. அதே மாதிரி 3ஆம் பானிபட் போர் நடத்தினதும் அவர் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பானிபட் போர் எப்ப? முதல் பானிபட் போர் 1526 பார்த்தோமா இல்லையா? ஏன் மறந்துட்டீங்களா? முதலாம் பானிபட் போர் யார் யாருக்கு? பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் பார்த்தோம். ஜெயிச்சது யாரு? பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் முதலாம் பானிபட் போர் நடந்துச்சு. ஜெயிச்சது யாரு? பாபர். அதான் பீரங்கி படை யூஸ் பண்ணிருப்பா, அதனால ஜெயிச்சாருன்னு சொல்லி பார்த்தோம்ல. 2வது பானிபட் போர் எப்ப? 1556. யாருக்கு? அக்பரோட படைத்தளபதிக்கும் ஆப்கானியரோட படைத்தளபதி யாரு? ஆப்கானியரோட படைத்தளபதி யாரு? பைராம் கானுக்கும் ஹெமுவுக்கும் நடந்ததுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதில் ஜெயிச்சது யாரு? அக்பரோட படைத்தளபதியான பைராம் கான் வந்து ஜெயிச்சிருப்பாருன்னு சொல்லி பார்த்தோமா? என்ன மறந்துட்டீங்களா? அப்படியே படிச்சதெல்லாம் ரீகால் பண்ணி பார்க்கணும். அப்புறம் 3வது பானிபட் போர் எங்க நடக்குது? 1761 நடக்குது. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். 1761 நடக்குது. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமது ஷா அப்தாலிக்கும் மராத்தியர்களுக்கும். இதுல இருந்து மராத்தியர் காலி ஃபுல்லா காலி. ஓகேங்களா? ஜெயிச்சிருப்பாரு. 1961 நடைபெற்ற 3ஆம் பானிபட் போரை பீரங்கி படைகள் தீர்மானித்து விட்டன. பீரங்கி படை யூஸ் பண்ணியிருப்பாரு இவரும், அகமது ஷா அப்தாலியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா 8 முறை படையெடுத்திருப்பாருப்பா இவர். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 முறை படையெடுத்திருக்காரு. டெல்லியின் மீது படையெடுத்து வருவதற்கு முன்னாடி 8 முறை படையெடுத்திருக்காரு. 17 முறை படையெடுத்தவர் யாரு? இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்தவர் யாரு? கஜினி மாமூது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் கொஸ்டின் பாயிண்ட். இதை மட்டும் நீங்க என்ன பண்ணணும்? தெளிவா படிச்சுக்கணும். ஓகேங்களா? சொல்றது மட்டும் நல்லா தெளிவா படிச்சுங்க போதும். அடுத்து பாட சுருக்கம் பார்த்துங்க. நம்ம பார்த்ததுதான் இருக்கு. அப்புறம் மராத்தியரோட எழுச்சி என்னன்னு பார்த்தோமா? அப்புறம் ஆட்சி விரிவாக்கத்துக்குமான காரணிகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. பார்த்தோமா அதை ஃபுல்லா? அடுத்து சிவாஜியோட தொடக்க கால வாழ்க்கை, அவர் மீது ஏற்படுத்தப்பட்ட தாக்கங்கள் பார்த்தோமா?
சிவாஜியோட தொடக்க வாழ்க்கையை பார்த்தோம்ல. 18 வயசானோன்னா கேடிஆர் 3 கோட்டையை கைப்பற்றிருப்பாரு, கேடிஆர் கோட்டையை. ஓகேங்களா. அப்புறம் சிவாஜி படையெடுப்புகளும் பிஜப்பூர் சுல்தானே அவரை வெற்றி கொண்டதால் அவுரங்கசீப் தலையிட்டதும் விவாதிக்கப்பட்டது, இதுவும் பார்த்தோம். ஓகேங்களா. சிவாஜி அவுரங்கசீப்போடு ஏற்பட்ட சச்சரவுகளும் அவற்றால் தக்காணத்தில் பின்னர் நடைபெற்ற மோதல்களும் எடுத்துரைக்கப்பட்டன, இதுவும் பார்த்தோம். ஓகேங்களா. சிவாஜியின் காலத்து மராத்திய நிர்வாகம் வரை அடிக்கொடுத்து காட்டப்பட்டுள்ளன. எல்லாமே நான் பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதை பார்த்தீங்கன்னா இந்த லெசன் அவ்வளோதான். ஓகேங்களா. புக் பேக் நீங்கள் சால்வ் பண்ணுங்க, ஈஸியாக தான் இருக்கும் புக் பேக்லாம். சிவாஜி ஆசிரியர் பாதுகாவலாக இருந்தவர் யாரு? தாதாஜி கொண்டாதேவு. மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பிரதம மந்திரினாலே பேஷ்வா தான். சாம்பாஜி தினசரி வாரிகையில் ஆதிக்கம் செலுத்தினது யாரு? கவிகளாசர். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணீங்க.